அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. கடலூர் மாவட்டத்தில் வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைக்கவும் உள்ளார். மேலும் வருவாய்த்துறை, வேளாண் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வாயிலாக அரசு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு அவர் வழங்க உள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. புறம்போக்கு பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா. அமைச்சரவை கூட்டத்தில் சிஎம் ஸ்டாலின் அதிரடியான அறிவிப்பு. சென்னையில் 29,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 29,187 பேர் பட்டா இன்றி குடியிருக்கின்றனர் எனவும் உரிய பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் 6 மாதத்திற்குள் உரிமையாளர்களுக்கு உரிய பட்டா வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு. தைப்பூசத்தை ஒட்டி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பிப்ரவரி 11ஆம் தேதி ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்கள் அதிகாலை வேளையில் நகரின் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் நிகர் நேர தகவல்களை அறிந்து கொள்ள அவசரம் 108 தமிழ்நாடு என்ற செயலி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவும், இந்த செயலியின் மூலம் மக்கள் பதிவு செய்தவுடன் மக்கள் அவசரகால பதில் மையத்தை அழைக்காமல் செயலி மூலமாகவே ஆம்புலன்ஸை நீங்கள் பெறலாம் எனவும், இந்த செயலி அருகிலுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், இரத்த வங்கிகள் மற்றும் பிற மருத்துவ வசதிகளின் விவரங்களையும் கொண்டுள்ளது. இதை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து நீங்கள் பதிவிறக்கவும் செய்து கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்க வேண்டும் என மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சுகாதார வசதிகள் குறைவாக உள்ள இடங்களில் மண் மூலம் பரவக்கூடிய இந்த குடல் புழு தொற்று எனும் ஒட்டுண்ணி குடல் புழு தொற்று என்பது முக்கியமான பொது சுகாதார பிரச்சனையாக இருக்கிறது. குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் மற்றும் உடல் நலனிலும் இவை தீங்கு விளைவிக்கின்றன. கடைசியாக 7வது அறிவிப்பு. மதுரை அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு 7 தழுவுதல் மையத்தில் பிப்ரவரி 11, 12 மற்றும் 16 ஆகிய நாட்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரான பி. மூர்த்தி தொடங்கி வைக்க உள்ளார். இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.